விசேஷ கூட்டங்களில் நாம் மீண்டும் ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கூடியிருக்கிறோம். தர்மையான சாக்கியத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்முடைய அன்பான சகோதரர்களுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று தெரியவில்லை, கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே போல ஒரு விசேஷ கூட்டங்களிலே தான் நான் இந்த சபைக்கு அறிமுகமானேன். மீண்டுமாக அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் கூட நான் இந்த முன்பு பேசிய அருமையான சகோதரன் சொன்னேன், பதட்டமாக இருக்கிறது என்று. அவர் சொன்னார், ஒரு முறையை ஏறும் பொழுதும் ஒரு கர்ப்ப வேதனை போன்றதுதான் என்று சொன்னார். ஆனால் இதை முன்பதாக பாடிய 3 பாடகர்களும் அருமையான பாடல்களை பாடி அந்த பதட்டத்தை சிறிது குறைத்தீர்கள். உண்மையிலேயே கெட்ட குமாரன், சொல்ல போனால் நான் கெட்ட குமாரன், ஆனால் அப்பாவின் சிநேகம் என்னை காத்துக்கொண்டதே என்ற வரிகளை கேட்கும் பொழுது உள்ளம் நெகிழ்ந்து உள்ளம் உருகி போனதை நான் உணர்ந்தேன். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த 2 நாட்களும் இந்த 2வது செஷனில் நான் பேசுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே நான் என்ன பேசலாம் என்று தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு நினைவூட்டி அந்த வசனத்தை குறித்து பேசுமாறு நான் ஏவப்பட்டதினாலே அந்த வசனத்தை மையமாக வைத்து அந்த வசனத்திலே 2 கேள்விகளை கர்த்தர் கேட்கிறார். அந்த 2 கேள்விகளையும் நாம் கொஞ்சம் ஆழமாக இன்றைக்கு முதல் கேள்வியையும் நாளை இருக்கிற கூட்டத்திலே 2வது கேள்வியையும் நாம் தியானிக்க போகிறோம். யாராவது ஒருவர் வாசியுங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் உங்களை கேட்கிறார். 2 கேள்விகள். ஒன்று, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது என் இதயத்திலே பதிந்த சில தியானங்களை தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். அநேக நேரங்களிலே கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கக்கூடிய நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அது உண்மைதான். நாம் தேவனை எப்படி அறிந்திருக்கிறோம்? அவரை இயேசுவாக அறிந்திருக்கிறோம். அப்படித்தானே? எப்படி அறிந்திருக்கிறோம்? அவரை இயேசுவாக அறிந்திருக்கிறோம். இயேசு என்றால் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர் என்று அர்த்தம். இயேசுவாக, அதாவது இரட்சகராக நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். இன்னொரு விதத்திலே பார்க்க போனால் அதற்கு மேலாக அவரை கிறிஸ்துவாக அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து என்றால் மேசியா என்று அர்த்தம். மேசியா என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றதான அர்த்தத்திலே நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். எப்படி அறிந்திருக்கிறோம்? இயேசுவாக, அதாவது இரட்சகராக அவரை அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். கிறிஸ்துவாக அவரை அறிந்திருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லமை உள்ளவர், அவர் உங்களை ஆவியினாலும் அக்னியினாலும் அபிஷேகிப்பார். இல்லையா? ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று அதை நாம் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று மாத்திரம் அர்த்தமல்ல, அபிஷேகம் பண்ணுகிறவர். ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களை என்ன பண்ணுகிறார்? ஆவியினாலே அபிஷேகிக்கிறார்.
அவர் ஆவியினாலே அபிஷேகிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம், அதை நம்புகிறோம், அதை அனுபவித்தும் இருக்கிறோம். ஆகவே இரண்டு நிலைகளிலே நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். இயேசுவாக, அதாவது இரட்சகராக அறிந்திருக்கிறோம். வாரம் வாரம் நமக்கு இங்கே போதிக்கப்படுகிறது இந்த முதலாவது பகுதியிலே. அதை முதல் பகுதி என்று சொல்வதையே நான் விரும்புவதில்லை. ஏனென்றால் ஆராதனை என்பது ஒரே பகுதி தான். அது இரண்டு பகுதிகளாக இருப்பதினாலே ஒரு பகுதி முடிந்ததும் நாம் வசதியாக முடிந்துவிட்டது என்று சிலர் நினைத்துக் கொள்கிறோம். அது தவறு. இருந்தாலும் அவர் என்ன சொல்லுகிறார்? முதல் பகுதியிலே நாம் பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? அவரை இரட்சகராக அறிந்திருக்கிறோம். என்ன அறிந்திருக்கிறோம்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். நான் உலகத்திலே இதற்காகத்தான் வந்தேன் என்று சொன்னார். அவரை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? இரட்சகராக அறிந்திருக்கிறோம். அவரை இரட்சகராக உயர்த்துகிற, அவரை இரட்சகராக மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டத்தினர் இருக்கிறோம். ஒரு சில பேர் இன்னொரு பக்கத்திலே அவர் அபிஷேகிக்கிறவர் என்று அறிந்திருக்கிறார்கள். அதற்காக அவரை அபிஷேகிக்கிறவராக அவர்கள் கொண்டாடுகிறார்கள், அவரை உயர்த்துகிறார்கள். இந்த இரண்டுமே உண்மைதான். ஆனால் ஒரு மனிதன் உண்மையாகவே கர்த்தரை அறிந்திருப்பானால் அவன் அவரை இரட்சகராகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவும் மாத்திரமல்ல, இன்னொரு விதத்திலும் அவரை அறிந்திருக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே, அங்கே பெந்தேகோஸ்தே நாளிலே அநேகர் கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கூடி வந்திருக்கும் பொழுது, நான் சொன்னேன் அல்லவா, கிறிஸ்து என்கிறவர் அபிஷேகிக்கிறவர் மட்டுமல்ல, அபிஷேகம் பண்ணுகிறவர் என்றும். அவர் அங்கே பெந்தேகோஸ்தே நாளிலே கூடியிருந்தவர்களை அபிஷேகிக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வண்ணமாக பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் வேறு வேறு பாஷையிலே பேசுகிறார்கள். அந்த வேறு வேறு பாஷையிலே பேசுகிறதை அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் கேட்டு, இது என்னவாய் முடியுமோ என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றும் சிலர் பிரமிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை என்ன பண்ணினார்கள்? பரியாசம் பண்ணினார்கள். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது பேதுரு 11 ஒருவரும் கூட எழுந்து நின்று ஒரு வார்த்தை சொல்லுகிறான். உரத்த சத்தமாய் என்ன வார்த்தை சொல்லுகிறான்? இஸ்ரவேல் புத்திரரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, யூதர்களே, இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நான் சொல்லுகிற இந்த காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆரம்பிக்கிறார். அந்த முழு பிரசங்கத்தின் சாரம், அந்த முழு பிரசங்கத்தினுடைய கருத்து அந்த 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே வருகிறது. அதை பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 36வது. யாராவது வாசியுங்கள். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியக்கடவர்கள் என்றார்கள். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். இந்த காலை வேளையிலே பல விதமான பின்னணியில் எதிர்பார்ப்பில் வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்களோடு கூட நான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஆகையினால் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று நீங்கள் இஸ்ரவேல் குடும்பத்தார் என்று இருக்கிறது, நீங்கள் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். கண்டிப்பாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? சிலுவையிலே அறையப்பட்ட அந்த இயேசு அவர் இரட்சகர். அந்த இரட்சகராக நான் அறிந்திருக்கிறேன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை கர்த்தர் கிறிஸ்துவாக்கி இருக்கிறார். அதையும் நான் அறிந்திருக்கிறேன். சபையிலே அனுதினமும் அது எனக்கு போதிக்கப்படுகிறது. அதை நான் அறிந்திருக்கிறேன். அதிலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதிலே ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது பாருங்கள். அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று நிச்சயமாய் அறிய கடவீர்கள். நாம் நிமிடத்துக்கு நிமிடம், வார்த்தைக்கு வார்த்தை, ஜெபத்திற்கு ஜெபம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, ஆண்டவரே,
ஆண்டவரே என்று சொல்கிறோம். சில நேரங்களிலே சில மனிதர்களை பார்த்து சார் 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 என்று சொல்வார்கள். அந்த ஆளுக்கு சார் அப்படிங்கிறதுக்குரிய அர்த்தமே என்ன செய்யாது, யாரை பார்த்தாலும் சார் என்று சொல்லுவாங்க. அதே போல நாமும் கூட ஒரு ஃபில்லர் என்று சொல்வார்கள் இல்லையா? என்ன செய்கிறோம்? ஆண்டவரே 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 என்று சொல்கிறோம். நிச்சயமாகவே அவரை ஆண்டவராக நாம் அறிந்திருக்கிறோமா? அவர் ஒருவேளை ஆண்டவர் என்று நீங்கள் அறிந்திருந்தால் மற்றொரு காரியத்தையும் நீங்கள் அறியாமலேயே சொல்லுகிறீர்கள். என்ன சொல்லுகிறீர்கள்? என்னுடையது எல்லாமே அவர் ஆண்டவரானால் என்னுடையது எல்லாமே அவருக்குடையது, என்னுடைய தீர்மானங்கள் அனைத்தும் அவருடையது, என்னுடைய பாதைகள், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய தரிசனங்கள், என்னுடைய கனவுகள், என்னுடைய தாளந்துகள், என்னுடைய செல்வங்கள் அத்தனையும் அவருடையது. ஏனென்றால் என்னை ஆளுகிறவர் அவர், என்னை நடத்துகிறவர் அவர், என்னை போஷிக்கிறவர் அவர், என்னை பாதுகாக்கிறவர் அவர். அதனால்தான் அவருடைய பேர் என்ன? ஆண்டவர். ஆண்டவர் என்று நீங்கள் சொல்லும் பொழுதே இன்னொன்றையும் சொல்லுகிறீர்கள். என்ன சொல்லுகிறீர்கள்? அவர் ஆண்டவர் ஆனால் அதைத்தான் மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் இல்லை. அவர் ஒருவேளை எஜமானனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால், அவரை நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் யார்? சொல்லுங்க பாபு. ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, டாக்டர்னு கூப்பிடுறீங்க ஒருத்தரை, அப்போ நீங்க யாரு? கரெக்டா சொல்றீங்க. ஸ்கூலுக்கு போறீங்க, டீச்சர்னு கூப்பிடுவீங்க, அப்போ நீங்க யாரு? பாத்தீங்களா, நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், எப்படி கேள்விதான் கேட்பேன், ஈஸியா தான் கேட்பேன். இப்போ அவரை ஆண்டவர்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரு? எல்லாரும் பாத்தீங்களா, டாக்டருக்கு எல்லாரும் ஒண்ணு போல என்ன சொன்னீங்க? யார் மாத்தி மாத்தி சொன்னீங்களா? சொல்லல. டீச்சருக்கு யாராவது மாத்தி மாத்தி சொன்னீங்களா? இல்ல. இப்ப பாத்துக்கிடுங்க, கரெக்டா சொல்லணும்னு. அவர் ஆண்டவர்னா என்னை நடத்துகிறவர். கரெக்ட். வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். அந்த வசனம் முடியும் போது இதே கேள்வியை கேட்பேன், எல்லாரும் ஒரு மாதிரி சொல்றீங்களான்னு பார்க்கலாம். இந்த வேத புத்தகத்திலே கர்த்தருக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 3 முக்கியமான நாமங்கள். முதலாக தேவன் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவரை ஏலோகிம் என்கிற பதத்தினாலே வெளிப்படுத்துகிறார். அதை நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் என்று வருகிறது இல்லையா? எப்படி வருகிறது? ஆதியிலே தேவன். அந்த தேவன் என்கிற வார்த்தையை தான் ஏலோகிம் என்று எபிரேய மொழியிலே சொல்லுகிறார்கள். அவ்வளவு தூரம் நாம் போக வேண்டியதில்லை. தேவன் என்று எடுத்துக்கொள்வோம். தேவனாக வெளிப்படுத்துகிறார். தேவன் அல்லது ஏலோகிம் என்றால் சர்வத்தையும் படைத்த வல்லமையுள்ள சிருஷ்டிகர்த்தா என்று அர்த்தம். அவர் படைத்தவர், நாம் எல்லாம் படைப்புகள் இல்லையா? சிருஷ்டிகர், 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 அவ்வளவுதான். இதுல எந்த உறவும் இல்லை. கவனியுங்கள். அடுத்தது 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இப்படியே தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் சிருஷ்டித்தார் இருக்கிறது இல்லையா? உண்டாக்கினார். அந்த பூமியும் வானமும் உருவாக்கப்பட்ட வரலாறு இவைகளே. அதே மாதிரி வசனம் இருக்கிறது. என்ன சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே? தேவன் என்னவாகிவிட்டார்? தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் என்றால் யாவே என்கிற பொருளிலே எபிரேய மொழியில் வருகிறது. அப்படி என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவருக்கு ஆரம்பம் கிடையாது, அவருக்கு முடிவு கிடையாது. ஆதாரமற்ற ஆதாரம், அவருக்கு எந்த ஆதாரமுமே இல்லை. ஆனால் அவர்தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். அவர் முடிவற்ற முடிவு, அவருக்கு எந்த முடிவுமே இல்லை. ஆனால் அனைத்து முடிவுகளையும் தீர்மானிக்கிறவர் யார்தான்? அவர்தான். அப்படிப்பட்டவர். அவர் எந்த நேரத்திற்குள்ளும் அடங்காதவர். அவரை நாம் இந்த யாவே என்கிறதான அந்த தன்மையை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்டவர். அவர்தான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். சரி, 2 வார்த்தைகளைத்தான் மீண்டும் மீண்டும் நீங்கள் வேத புத்தகத்திலே பார்த்து கொண்டே வருவீர்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும் பொழுது, விக்கிரகங்கள் நிறைந்த கல்தேயருடைய தேசம் என்கிற தேசத்திலே ஊர் என்கிறதான ஒரு பட்டணத்திலே
ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய பேர் என்ன? என்ன பேரு? ஆபிரகாம். கரெக்ட். முன்போல சொல்றீங்க. கரெக்ட். ஆபிரகாம். அந்த ஆபிரகாமை தேவன் என்ன சொன்னார்? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்திற்கு புறப்பட்டு போன்னு சொன்னாரு. 4ஆம் வசனத்திலே அவன் என்ன செய்தான்? கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போனான். இப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவரை தேவனாகிய கர்த்தராகத்தான் அறிந்திருந்தான். அவன் போன இடங்களில் எல்லாம் பலிபீடங்களை கட்டினான். இந்த சம்பவத்திற்கு பிறகு 2 முறை தேவன் அவனுக்கு தரிசனமானார். லோத்து என்கிறதான அவனுடைய சகோதரன் மகனை அழைத்துக் கொண்டு போனான். அந்த லோத்து ஒரு பிரச்சனையை மாட்டிக்கொண்டான். ஆகவே ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால் 14ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒவ்வொரு வசனமாக பார்த்து போக வேண்டும். என்ன? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் அவன் தன்னுடைய வீட்டிலே இருக்கிற கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து அந்த ராஜாக்களை எல்லாம் வீழ்த்தி விட்டு வருகிறான். அப்பொழுது வரும்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். சோதோமின் ராஜாவை பார்த்து 23ஆம் வசனத்திலே வாசியுங்கள். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொன்னார். இப்ப அவருடைய பேர் என்ன? உன்னதமான தேவனாகிய கர்த்தர். உன்னதமான தேவனாகிய கர்த்தர், வானத்தை பூமியையும் உடையவர். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வானத்தையும் பூமியையும் உருவாக்கியவர், உண்டாக்கியவர் என்று வருகிறது. இதுல உடையவராகிய he owns it அப்படின்னு வருது. இப்பொழுது 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி 3வது முறை தரிசனமாகிறார். கொஞ்சம் கவனியுங்கள். என்ன சொல்லுகிறார்? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். என்ன சொன்னார்? நீ பயப்படாதே. யாரை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லுவாங்க? பயந்தவங்களை பார்த்தா. காய்ச்சல் வந்து நடுங்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? கவலைப்படாத, சரியாயிருக்கும் இல்லையா? அப்ப ஏற்கனவே அவர் ஒரு பயத்துல இருக்கிறார். என்ன பயத்துல இருக்கிறார்? முந்தின அதிகாரத்துல சில ராஜாக்களை போய் ஒரு 318 ஆட்களை வச்சு என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு? அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி விட்டுருவாங்களா அவரை? திரும்பி எப்போ வருவாங்கன்னு தெரியாம பயத்துல இருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? அதனாலதான் கேடகமா இருக்கேன்றாரு. உன்னுடைய கேடகத்தை நம்ப வேண்டாம், நானே உனக்கு கேடகமா இருக்கிறேன். இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார், உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே, முக்கியமான சம்பவமாகவே மெதுவாக சொல்கிறேன், கவனிங்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். அது சாதாரணமான வாக்குத்தத்தம் அல்ல. அவர் என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாதே. பயத்திலே இருக்கிறான், அவனை பார்த்து நீ பயப்படாதே. உங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களிலே நீங்கள் பயத்திலே இருக்கும் பொழுது, முதல் முறை நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாட்களை நீங்கள் நினைவுகூர்ந்து பாருங்கள். பயத்திலே இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களிடத்திலே வந்து நீ பயப்படாதே என்று சொல்லி அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். என்ன வாக்குத்தத்தத்தை அவனுக்கு தருகிறார்? நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். I am your most greatest reward என்று சொல்கிறார். மிகப்பெரிய பலன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆபிரகாம் சொல்லக்கூடிய ரிப்ளை, மறுஉத்தரவு என்னவென்று பாருங்கள். இப்பொழுது பாருங்கள். இதுதான் முதன் முறையாக வேத புத்தகத்திலேயே ஆண்டவர் என்று ஒரு மனிதன் தேவனை பார்த்து அழைத்த வார்த்தை இங்குதான் இருக்கிறது. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? ஆண்டவரே என்று சொன்ன அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறான்? அடியே. அவர் எஜமானனானால், அவர் ஆண்டவர் ஆனால், நாம் யார்தான்? அடிமைகள். நமக்கு ஒரு நல்ல எஜமானன் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட எஜமானன்? நம்மை பார்த்து நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், நானே உனக்கு மகா பெரிய பலனா இருக்கு, நான் உனக்கு ரிவார்டு தருவேன்னு சொல்ல, அவனோட ரிவார்டே நான் தான் சொல்றேன். அது மாத்திரமல்ல, இந்த எஜமான், இந்த ஆண்டவர் அவனுக்கு 3 காரியங்களை இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். வானத்து நட்சத்திரங்களை
பார்த்து நீ இதை என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லுகிறார். ஒரு நண்பனிடத்துல பேசுவதை போல பேசுகிறார். அதன் பின்பு பாருங்கள், அதை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதன் பின்பு பாருங்கள் 18வது வசனத்திலே ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கையை பண்ணினார். 18 தானே? ஆமா. அந்நாளிலே, அதே நாளில் கர்த்தர் 3 காரியங்கள் நடக்கிறது. கவனித்து பாருங்கள். அவன் ஆண்டவர் என்று கூப்பிட்ட உடனே 3 things happens. 3 காரியங்கள் நடக்கிறது. 1, அவனோடு கூட அவர் சம்பாஷணை பண்ணுகிறார், ஒரு தோழனை போல. 2வது, அதை அவன் விசுவாசித்ததினாலே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 2. 3வது, அந்நாளிலே தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஏன் அடுத்தடுத்து இந்த காரியங்கள் நடக்கிறது தெரியுமா? அவன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்கும் ஏதாவது உறவு இருந்ததா? நோ ரிலேஷன். அவர் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார், அதுல நான் இருக்கிறேன், அதுதான் அதோட அர்த்தம், சரிதானே? ஆனால் இப்பொழுது அவன் ஆண்டவர் என்று சொன்ன பொழுது அங்கே ஒரு உறவு உருவாகிறது, ஒரு நெருக்கமான உறவு உருவாகிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகிறது. முதலாக இந்த வேத புத்தகத்திலேயே கர்த்தரோடு கூட ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி அதை வெளிப்படுத்திய முதல் மனிதன் இந்த ஆபிரகாம் தான். ஆகவேதான் அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்முடைய ரட்சிப்பையும் கவனித்து பாருங்களேன். நீங்கள் ஏதோ பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள். உண்மைதான், நான் அதை மறுக்க மாட்டேன். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆகவே அவர் என்னை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள். நானும் அதை விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த இரட்சகரோடு கூட, சிலுவையிலே அறைந்த அந்த இரட்சகரோடு கூட, கிறிஸ்துவாக்கி இருக்கிறாரே தேவன், அந்த இரட்சகரோடு கூட உங்களுக்கு ஆண்டவர் என்கிற உறவு எப்பொழுது உருவாகிறதோ அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அவரை நீங்கள் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்கிறீர்கள்? உங்களை அறியாமலேயே என்னை வழிநடத்துகிறவர் அவரே, என்னை பாதுகாக்கிறவர் அவரே, என்னை நடத்துகிறவர் அவரே, என்னுடைய எல்லாம் அவருக்கே என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அதைத்தான் ஆபிரகாம் சொன்னான், அதுவரை சொல்லவில்லை. ஆண்டவரே, அடியேனுக்கு, இந்த அடிமைக்கு என்ன தெரியும்? இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு சம்பவத்திற்கு போகலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே கொலை குற்றத்திற்காக ஒரு அநியாயமான பழி சுமத்தப்பட்டு அவமானத்தோடு ஒரு மனிதன் தன்னுடைய ராஜ அரண்மனையை விட்டு வேறு ஒரு தேசத்திற்கு கடந்து சென்றான். யார் அந்த மனிதன்? இந்த மோசே ராஜ அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவன். வேதம் அவனை குறித்து சொல்கிறது. அவன் பிறந்த பொழுது எப்படி இருந்தானா? திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டு. அவன் சாதாரணமானவன் அல்ல. எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களிலே கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வல்லவனா இருந்த மோசே, வெரி பியூட்டிஃபுல் அண்ட் டேலண்டட், ஸ்கில்ஃபுல், மிகுந்த சிறப்பு வாய்ந்தவன். இப்படிப்பட்டவனுக்கு ஒரு அவமானம், அதை தாங்க முடியாமல் அவன் அங்கே இருந்து தப்பித்து செல்கிறான். அங்கே இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? சாஸ்திரங்களையும் எல்லாத்தையும் கற்றவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை தேவ பர்வதமாகிய ஓரேப் என்கிற இடத்திலே என்ன செய்து கொண்டிருந்தான்? மேய்த்து கொண்டிருந்தான். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது முட்புதரின் நடுவே அவன் ஒரு அற்புத காட்சியை காண்கிறான். அந்த அற்புத காட்சியை காணும் பொழுது அதன் அருகே அவன் வர துணிந்த போது கர்த்தர் அவனை நோக்கி என்ன சொன்னார்? மோசே, மோசே என்று கூப்பிட்டார். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அதற்கு அவன் என்ன சொன்னான்? இதோ அடியேன் என்றான். அதன் பின்பு நிறைய காரியங்கள் நடக்கிறது, அதை விட்டு விடுவோம். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வாருங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ பார்வோனிடத்திலே போய் நீ எபிரேயர்கள் அனைவரையும் அவரிடத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வா என்று சொல்கிறார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என்ன சொல்கிறான்? 2வது முறை என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசின. எங்கெல்லாம் ஆண்டவரே என்ற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் என்ன வருகிறது?
அடியேன் என்கிற வார்த்தை வருகிறது. அவர் ஆண்டவரானால் நாம் யார்? அடிமைகள், அடியார்கள், இல்லை என்றால் அடிமைகள். ஈஸியா அடிமைகள். அடியேன் பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் அவன் இடத்துல என்ன சொன்னார்? 12வது வசனத்திலே, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். 3 வாக்குத்தத்தங்களை இங்கே செய்கிறார். கவனியுங்கள். ஆண்டவரே என்று சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு 3 காரியங்களை செய்தார் இல்லையா? 12வது வசனத்திலே 3 காரியங்களை செய்கிறார். என்ன செய்கிறார்? நான் உன்னோட இருந்து, I am with you, I will teach you, நான் உனக்கு போதிப்பேன், and I will speak through you, நான் உன் வாயோட இருந்து நான் உனக்கு போதிப்பேன் என்று 3 காரியங்களை அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், உண்மையாகவே தேவனை நாம் அறிய வேண்டுமானால், சரியாக நாம் தேவனை அறிய வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் தேவனை அறிந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் இந்த உலகத்தை ஒரு தேவன் படைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் அந்த தேவனுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனும் நமக்கு அவர்களுக்கு இருக்கிற தேவனுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த தேவனோடு கூட நாம் உறவு கொள்ள முடியும். இந்த தேவனோடு கூட நாம் ஆண்டவரே என்று அழைக்கக்கூடிய அந்த உறவிலே நாம் வர முடியும். அப்படி வராத வரைக்கும் நமக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்படி கல், மரம், மண் எல்லாம் இருக்கிறதோ அதே போல நாம் ஒரு சிருஷ்டிப்புகள் தான். எப்பொழுது நாம் அவரை ஆண்டவரே என்று அழைக்கிறோமோ அப்பொழுது அவருடைய உறவிற்குள்ளாக நாம் வருகிறோம். ஆகவேதான் இந்த ஆண்டவரே என்கிற வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. அநேக முறை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை அறிந்து நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாட்கள் கடந்து போகிறது. மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சொன்னபடியே எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு வந்தான். அநேக அற்புதங்களை செய்தான். 40 வருடங்கள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார்கள். இந்த மோசேக்கு பின்பதாக யோசுவா என்கிறதான ஒரு மனிதனை கர்த்தர் ஏற்படுத்தினார். எடுத்துக்கொள்ளுங்கள், யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே. அப்பொழுது முதல் பட்டணமாகிய அந்த கானான் தேசத்தில் இருக்கிற முதல் பட்டணமாகிய எரிகோ என்கிற பட்டணத்துக்கு வெளியிலே யோசுவா நின்று கொண்டிருக்கும் போது அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து 13ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார், உருவின பட்டயம் அவர் கையிலே இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய் என்ன கேட்டான்? 13ஆம் வசனத்துல யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ? நல்ல கவனிங்க, என்ன கேட்டான்? நீர் do you belong to me or to us அப்படின்னு கேட்டான் இல்லையா? அப்புறம் பாருங்க, அதற்கு அவர் 14 அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்று சொன்ன பொழுது அந்த வசனத்தின் பின்பகுதியிலே பாருங்கள், அவரை நோக்கி என்ன சொன்னா? என் ஆண்டவர். பாருங்க, எங்க எல்லாம் ஆண்டவர் என்ற வார்த்தை வருகிறதோ அங்க எல்லாம் என்னவும் வருகிறது? அடியேன். இந்த அடிமைக்கு என்ன சொல்லுகிறீர்? அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன என்று அவன் கேட்டான். முதல்ல என்ன சொன்னா? நீர் எங்களை சேர்ந்தவர். 14வது வசனத்துல என்ன சொல்றான்? ஆண்டவரே உமது அடியேனுக்குன்னா என்ன அர்த்தம்? நான் உம்மை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றான். புரியுதா உங்களுக்கு? முதல்ல என்ன கேட்டான்? நீ எங்களை சேர்ந்தவன் கேட்டான். ஆனா இப்போ ஆண்டவரே உமது அடியேனுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? நான் உம்மை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறான். அதற்கு பிறகு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வெற்றியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் என்ன செய்தார்? யுத்தத்தை நடத்துகிறவர் அவர்தான், யுத்தத்தில் ஜெயிக்கிறவரும் அவர்தான், இவர்களுக்காக போராடுகிறவரும் யுத்தம் செய்கிறவரும் அவர்தான் என்று சொல்லி அவர்களுக்கு அடுத்தடுத்து ஜெயத்தை கொடுத்தார் இந்த சம்பவத்திற்கு பிறகு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பாருங்கள், ஒரு மனிதன் பயத்திலே இருந்தான். அவனிடத்திலே ஆண்டவர் வந்தார். அந்த ஆண்டவரை பார்த்த பொழுது அவரை ஆண்டவர் என்று புரிந்த பிறகு அந்த பயம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை அவன் சுதந்திரித்தான். அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினான். இரண்டாவது ஒரு மனிதன் இருந்தான். அவமானத்தினாலே திசை தப்பி இழந்து போனவனாக இருந்தான். அவனிடத்திலே ஆண்டவர் வந்தார். அவன் தேவனாக மாத்திரமல்ல ஆண்டவராக அறிந்து கொண்டான். அவன் ஆண்டவராக அறிந்து கொண்ட பொழுது அவர் சொன்னார், நான் உன்னோட இருந்து உனக்கு போதித்து நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன் என்று சொன்னார். அவன் பெரிய காரியங்களை சாதித்தான். மூன்றாவதாக பாருங்கள், யோசுவா. இந்த பெரிய கானான் தேசத்திலே ராட்சதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த ராட்சதர்களை எப்படி
வீழ்த்தடிப்பட முடியும் என்று சொல்லி எரிகோவின் வாசலில் நின்று கண்களை ஏறெடுத்து பயத்தோடும் கலக்கத்தோடும் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுதும் அவர் வந்து என்ன சொன்னார்? நான் சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியாய் இருக்கிறேன் என்று சொன்ன உடனே, ஆண்டவரே உமது அடியானுக்கு என்ன சொல்லுகிறீர் என்று அவன் கேட்டான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் இப்படித்தான் நடத்துகிறார். ஒருவேளை நீங்கள் பயத்திலே, இழந்து போன நிலைமையிலே, ஒரு பெரிய போராட்டத்தை எப்படி நாம் மேற்கொள்ள போகிறோம், என் கண்களுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறதே என்று நீங்கள் பயத்திலே இன்று காலையில் வந்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை குறித்தும் சொல்லுவார், பயப்படாதே. ஏனென்றால் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். நாட்கள் கடந்து போகிறது. இந்த கானான் தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நாம் முழு வேதாகமத்தையும் முடிக்க போகிறோம். எங்க ஆரம்பிச்சோம்? ஆதியாகமம். இப்ப எங்க வந்திருக்கோம்? யோசுவா. நாட்கள் கடந்து சென்றது. அந்த கானான் தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த தேசத்திலே அவருக்கு பிரியமான ஒரு மனிதனை ராஜாவாக ஏற்படுத்தினார். அவனுக்கு பல சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளின் நடுவிலே அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவனை ஒரு பெரிய ராஜாவாக மாற்றினார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். முக்கியமான வார்த்தைகள் சில நாம் பார்க்க போகிறோம். அப்பொழுது கர்த்தர் அந்த தாவீதை எல்லா சத்துருக்களில் இருந்தும் நீங்களாக்கி அவனை இளைப்பாற பண்ணினார். ஒரு ஃபுல்ஃபில்மென்ட். பாருங்க, முதல்ல ஒருத்தன் பயத்துல இருந்தான், ரெண்டாவது ஒருத்தன் இழந்து போயிருந்தான், மூணாவது ஒருத்தன் என்னடா செய்ய போறோம், இவ்வளவு பெரிய சவால் இருக்கிறதே பயந்துகிட்டு இருந்தான். இங்க ஒருத்தருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஒரு அருமையான சூழ்நிலை பார்த்தீங்களா? நமக்கு இப்படி ஒண்ணு கிடைக்காதா அப்படின்னு தான் தோணும் எல்லாருக்குமே, இல்லையா? என்ன பண்ணியிருந்தார்? எல்லா சத்துருக்களையும் நீங்களாக்கி என்ன பண்ணியிருந்தார்? இளைப்பாறுதலை அவனுக்கு தந்திருந்தார். ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபெக்ஷன். அந்த நேரத்துல அந்த மனிதன் நினைக்கிறான், யார் அந்த மனிதன்? தாவீது. அந்த தாவீது நினைக்கிறான், இப்பொழுது நான் ஒரு கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட ஒரு பெரிய மாளிகையிலே குடியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆண்டவருடைய வீடு இப்படி சின்ன குடிசையா இருக்குதே, கூடாரத்தில் இருக்குதே. ஆகவே நான் என்ன பண்ண போறேன்? அவருக்கு ஒரு வீட்டை நான் கட்டுவேன் என்று சொன்னான். பாருங்க, இதுல ஒரு மேட்டிமை இருக்கு, ஒரு நியூவன்ஸா இருக்கு, ஒரு தெரியாத விதத்தில் இருக்கு, இல்லையா? அப்பொழுது நாத்தான்வேல் என்ன சொன்னான்? கர்த்தர் உம்மோடே இருக்கிறார். நம்ம நினைச்சுக்கிறோம் கர்த்தர் யார் கூடயாவது இருந்தா அவங்க என்னன்னாலும் செய்யலாம்னு நினைக்கிறோம். அதே போல அவன் என்ன செஞ்சான்? உம்முடைய மனதிலே தோன்றுகிறதை எல்லாம் செய் என்று சொல்லிவிட்டான். அப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் நாத்தான்வேலோட பேசி அவனை மீண்டும் அனுப்புகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இப்போ கவனிங்க, 5ஆம் வசனத்திலே, நான் வாசமாய் இருக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ. சம கோபத்துல பேசுற, பயங்கரமான கோபம் தான் இந்த வார்த்தையில இருக்கு. அன்பாதான் பேசல. என்ன சொல்றாருன்னு பாருங்க. 7வது வசனத்துல, நான் என் அப்படிங்கறத நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க இந்த அதிகாரத்தை. நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை, இது என்னுடைய ஜனம், இது உன்னுடைய ஜனம் இல்லை. நீ ராஜாவாக இருக்கிறதுனால இந்த கேதுரு மரங்கள், இந்த ஜனங்கள், இந்த மாளிகைகள், இந்த அலங்காரங்கள், இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் உன்னுடையது நீ நினைக்கிற தவறு. நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி. 8வது வசனம், இப்பொழுதும் நீ, தாசன் என்றால் அடிமை என்ற அர்த்தம், நீ என் அடிமையாகிய தாவீதை நோக்கி, நீ இஸ்ரவேல் என்கிற என்ன ஜனங்களுக்கு? 8வது வசனத்துல, நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே இருந்தப்பா நீ. அதான் உன்னுடைய உண்மையான நிலைமை. உன்னை நான் என்ன செய்தேன்? இந்த அதிபதியாய் ஆக்கிறேன். 9வது வசனத்தை பாருங்க. அது மாத்திரமல்ல, நீ போன இடத்திலெல்லாம் உன்னோடு கூட இருந்தது நான். உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பதாக நிர்மூலமாக்கினது நான். பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினது நான். நீ என்ன நினைக்கிற? நீ எனக்கு ஆலயம் கட்டுவேன், நான் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுவேன் நீ நினைக்கிற? இல்லைன்னு சொல்லி 10வது வசனம் பாருங்க. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கோபத்திலே பேசிட்டு இருக்கிறவரு 11வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார். 16வது வசனத்துல, நேரம் இல்லாதனால போராட, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றைக்கும் எனக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கும் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதை கேட்ட உடனேயே 17வது வசனத்தை வாசியுங்கள். நாத்தான் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு
இந்த எல்லா தீர்க்க தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அடுத்தது என்ன போட்டிருக்கு பாருங்க, 18ல என்ன போட்டிருக்கு? 18ல என்ன போட்டிருக்கு? சொன்னான். அதற்கு அவன் ஏதாவது பதில் சொன்னானா? 18ல என்ன போட்டிருக்கு? அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, அதுதாங்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதுல அதை கேட்ட மாத்திரத்திலே அவனுக்கு எந்த வார்த்தையும் சொல்ல முடியவில்லை. அவன் எழுந்து அவனுடைய தனி அறைக்குள்ளே உட்பிரவேசித்து சொல்ல முடியாமல் முதல் முறையாக தாவீதுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தராகிய ஆண்டவரே. இதற்கு முன்பதாக ஒரு முறை கூட தாவீது அவரை ஆண்டவரே என்று சொன்னதில்லை. இப்பொழுது அவருடையது எல்லாம், அவருடைய ஜனம் இது, அவர்தான் என்னோடு இருந்தார், அவர்தான் என்னுடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கினார், அவர்தான் எனக்கு முன்பே கடந்து சென்றார், அவர்தான் என்னுடைய நாமத்தை பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமமாக உயர்த்தினார் என்று தாவீது நாத்தான்வேல் மூலமாக கேள்விப்பட்ட போது அவனால் அடக்கிக் கொள்ள முடியாமல் அவன் தன்னுடைய தனி அறையிலே உட்பிரவேசித்து, கர்த்தராகிய ஆண்டவரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் உமக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொன்ன அதே தாவீது அந்த தனி அறைக்குள்ளே போய் என்ன சொல்லுகிறான்? கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். 19வது வசனத்துல பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய என்ன போட்டிருக்கு? எங்கே எல்லாம் மனிதர்கள், எங்கே எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாகவே இந்த தேவன் என்னுடைய ஆண்டவர், என்னை ஆளுகிறவர், என்னை நடத்துகிறவர், அவர் என்னுடைய சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறவர், அவர் என்னோடு கூட இருக்கிறவர், எனக்கு முன்பதாக கடந்து செல்கிறவர், என்னுடைய நாமத்தை உயர்த்துகிறவர், என் மேல் அக்கறை பாராட்டுகிறவர், என்னுடைய பயத்தை நீக்குகிறவர், நான் தனித்திருக்கும் பொழுது என்னை தேடி வருகிறவர் என்று எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் புரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, கர்த்தராகிய ஆண்டவரே. அதனால் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை இப்பொழுது கண்ணுக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள். 35வது வசனத்திலே தாவீது எழுதிய 110வது சங்கீதத்தின் 1வது வசனம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று நீங்கள் அனைவரும் முழு நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது 37வது வசனத்திலே அந்த வார்த்தை சொல்லப்பட்ட உடனேயே ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று அந்த வார்த்தை கேட்கப்பட்ட மாத்திரத்திலே பின்பு ஒரு மறு உத்தரவும் இல்லாதபடிக்கு அவர்கள் அனைவரும் இருதயத்திலே வாசித்திருக்கிறீர்களா? குத்துண்டவர்களாகி. எடுத்து வாசித்து பார்க்கலாம் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆகவேதான் அந்த சிறைச்சாலைக்காரன் பிலிப்பு பட்டணத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவமாரே என்று கேட்ட பொழுது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய இயேசுவை. கர்த்தர் என்றாலும் ஆண்டவர் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். பழைய ஏற்பாட்டிலே நம்ம ஆண்டவர் என்கிறதுக்கு அடோனை என்கிறதான எபிரேய பதம் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னேன் இல்லையா? 315 முறை அந்த வார்த்தை இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அதற்கு இணையாக கூரியோஸ் இல்லைனா டெஸ்பெட்டோஸ் என்கிறதான கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு எத்தனை முறை இருக்கிறது தெரியுமா? கர்த்தர் இல்லை என்றால் ஆண்டவர் என்கிற வார்த்தை 750 தடவை இருக்கிறது. எத்தனை தடவை இருக்கிறது? 750 தடவை இருக்கிறது. எங்கெல்லாம் ஆண்டவர் 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 கர்த்தர் 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 என்று வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் அவரை தேவன் என்று, கர்த்தர் என்று, எங்களை ஆளுகிறவர் என்று அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். அவர்கள் சாதாரணமாக இவரை வெறும் இரட்சகராக ஒரு கிறிஸ்துவாக மாத்திரம் அறிந்திருக்கவில்லை. அன்றைக்கு இருந்த ஆதி அப்போஸ்தலர்கள் அவரை எப்படி அறிந்திருந்தார்கள்? ஆண்டவர் என்று அறிந்திருக்கிறார்கள். எல்லா நேரங்களிலும் பாருங்கள், புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது ஒரு முறை கூட தவறாமல் எல்லா முறையும் அவரை எப்படி அழைத்தார்கள்? ஆண்டவராகிய இல்லை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
ஜெபங்களிலும் கூட ஒரு சில பேர் ஜெபிப்பார்கள், நான் பார்த்திருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே. அது முற்றிலும் தவறானது. என்னதான் சொல்ல வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அவரை இரட்சகராக மாத்திரம் நாம் அறிந்திருந்தால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவேதான் அவரை ஒரு சாதாரணமான மென்மையான ஒருவராக போல இந்த உலகம் சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் விரும்புகிறார்கள். ஏனென்றால் அவர் இயேசுவாக மாத்திரம் இருந்துவிட்டால் போதும், இரட்சகராக இருந்தால் மட்டும் போதும். என்னை பாவத்திலிருந்து மீண்டும் 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 காப்பாற்றிக்கிட்டே இருந்தால் மாத்திரம் போதும் என்று நினைக்கிறார்கள். இல்லை அருமையானவர்களே, அவர் வெறுமனே இயேசு அல்ல. அவருக்கு இயேசுவை என்னவாக சொல்லியிருக்கார்? நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் இரட்சகரும் ஆக்கியிருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். பிதாவாகிய அவருக்கு மகிமையாக கர்த்தர் என்று இயேசுவை, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு அருளினார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே இருந்த பொழுதும் கூட தன்னை குறித்து என்ன சொன்னார்? லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே, என்னை நோக்கி நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறதை செய்யாமல் போகிறது என்று சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே சீஷருடைய கால்களை எல்லாம் கழுவிவிட்டு வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு மீண்டும் அவர் உட்கார்ந்து அந்த சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் என்னை பார்த்து போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுவது சரிதான், உண்மையிலேயே நான் ஆண்டவர் தான், போதகர் தான். ஒருவேளை நான் ஆண்டவராக போதகராக இருந்தால் நான் செய்கிறதை நீங்களும் செய்ய வேண்டும் அல்லவா? அவர் யார்தான்? ஆண்டவர், அவர் கர்த்தர். அதை அவரே சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே பாருங்கள். அங்கே கடைசியிலே அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 8 நாட்களுக்கு பின்பு தோமாவுக்கு தரிசனமாகிறார். அப்பொழுது தோமா அவரை பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொல்லி இருந்தார் அல்லவா? அவரை பார்த்து சொல்லுகிறார், தோமாவே, நீ என்னை பார்த்தால் ஒழிய, என்னுடைய காயங்களிலே கைவிட்டால் ஒழிய, என் வினாவை தொட்டால் ஒழிய நீ நம்ப மாட்டேன் என்று சொல்லியிருந்தாய் அல்லவா? நான் இப்பொழுது உனக்கு முன்பதாக இருக்கிறேன், தொட்டுப்பார் என்று சொன்ன பொழுது தோமா அதற்கு பிரதியுத்தரமாக என்ன சொன்னார்? என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொன்னார். அவர் ஆண்டவர் ஆனால் நாம் யார்? அவருடைய அடிமைகள். நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே ஒரு சிறிய மொழிபெயர்ப்பு பிழை இருக்கிறது என்று நான் தைரியமாகவே சொல்லுவேன். ஏனென்றால் இந்த புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்ட காலத்தில் ஸ்லேவரி இல்லை என்றால் அடிமைத்தனம் என்பது தீண்டத்தகாத ஒன்றாக, பேசக்கூடாத ஒன்றாக இருந்தது. டபு என்று சொல்வார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. ஆகவேதான் அடிமை என்று வரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் என்னவாக மாற்றி வைத்தார்கள் தெரியுமா? உண்மையும் உத்தமமான, ஆக்சுவலி அது என்ன வரணும்னா, உண்மையும் உத்தமமான அடிமையே. 2 எஜமான்களுக்கு அடிமையா இருக்க, எஜமானுக்கு அடிமை தானே, சர்வீஸா பண்ணுவாங்க எஜமானுக்கு. அந்த எஜமான் என்பவன் அவனை ஓன் பண்றான், அவனுக்குரியவன் அவன். இதற்கு கிரேக்க மொழியிலே வரக்கூடிய பதம் டூலோஸ் என்கிற பதம். நீங்கள் அதை குறித்து பாருங்கள். ஸ்ட்ராங்ஸ் நம்பர்ஸ் என்று ஒரு பைபிள் அகராதி இருக்கிறது. அதை பாருங்கள். எங்கெல்லாம் டூலோஸ் என்கிற வருகிறதோ அந்த இடத்திற்கு எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? ஊழியன் என்கிற, இல்லனா சில ஆங்கில வேதாகமத்திலே சர்வன்ட் அல்லது பாண்ட் சர்வன்ட் என்று மாற்றி இருக்கிறார்கள். ஒரு சில வேதாகம மொழிபெயர்ப்புகளிலே தான் ஸ்லேவ் என்று இருக்கிறது. ஆகவே நீங்கள் எங்கெல்லாம் ஊழியன் என்று படிக்கிறீர்களோ அங்கெல்லாம் என்ன படிக்க வேண்டும்? அடிமை என்று படிக்க வேண்டும். இப்பொழுது அப்படி படிப்போமா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன். இப்ப மத்தேயு, லூக்காலாம் முடிச்சிட்டோம், ரைட்டா? அப்போஸ்தலரும் முடிச்சிட்டோம். இப்போ எங்க வந்திருக்கோம்? ரோமர்.
1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் அடிமையான. ரைட்டா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்க பவுல மாத்திரம் சொல்றாரு, அங்க பவுலையும் தீமோத்தேயும் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் அடிமைகளாகிய பவுலும் தீமோத்தேயும். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யூதாவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்படி அநேக எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். எங்கேயெல்லாம் அவர்கள் தங்களை அழைத்துக் கொண்டார்களோ அங்கெல்லாம் என்ன சொன்னார்கள்? அடிமைகள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், இப்பொழுது நான் மனுஷரை நாடி போதிக்கிறேனா? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா? நான் மனுஷரை பிரியப்படுத்த பார்த்தால் நான் கிறிஸ்துவின். அதனுடைய உண்மையான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, கிறிஸ்துவின் அடிமை அல்லவே. அவர் ஆண்டவர் என்றால் நாம் யார்தான்? அவருடைய அடிமைகள். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் பாருங்கள். அங்கே யோவான் தன்னை குறித்து கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்த அவருக்கு அன்பாயிருந்த சீஷன் அவரை குறித்து சொல்லும் பொழுது அவருக்கு அன்பானவன், சிநேகிதன், நேசன் என்றெல்லாம் சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? அவருடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று இருக்கிறது. அப்புறம் என்ன அர்த்தம்? அவருடைய அடிமையாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். நாம் அவருடைய ஊழியர்கள் என்றால் நாம் அவருடைய அடிமைகள். இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்தோடு கூட நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். 130 முறை இந்த டூலோஸ் என்கிற வார்த்தை வேத புத்தகத்தில் இருக்கிறது. எங்கெல்லாம் ஊழியக்காரன் என்று வருகிறதோ அங்கேயெல்லாம் நீங்கள் அடிமை என்ற பதத்தை போட வேண்டும். ஆகவேதான் நாம் பிரித்து விடுகிறோம். அவர்தான் ஊழியர், நமக்கெல்லாம் இந்த வார்த்தை பொருந்தாது என்று நினைத்துக் கொள்கிறோம். தவறு அருமையானவர்களே. அங்கே கடைசி நாட்களிலே இப்பொழுது நாம் அவருக்கு அடிமைகளா இருக்கிறோம். அப்படித்தானே? இன்றைக்கு நாம் அவருடைய அடிமைகள், ஏனென்றால் அவரை ஆண்டவர் என்று அழைக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே உபத்திரவங்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 6 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. அந்த 6 முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுதும் பெரிய பஞ்சங்கள், பெரிய நில அதிர்வுகள் இதெல்லாம் வருகிறது. 7ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது 22ஆம் வசனத்துக்கு பாருங்கள். அங்கே 7ஆம் முத்திரையை உடைக்க போகிறார்கள். அப்பொழுது வாசியுங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அப்பொழுது 3ஆம் வசனம். நாம் நமது தேவனுடைய அடிமைகளின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். முத்திரை போட்டவர்களின் இலக்கத்தை எல்லாம் அதற்கு பின்பதாக சொல்கிறார். பாருங்கள், கடைசி காலங்களிலேயும் கர்த்தர் அவருடைய அடிமைகளை முத்திரை போட்டு என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். நான் என்ன சொன்னேன்? ஆண்டவர் என்றால் அவர் கேடகமாய் இருக்கிறார். அப்படித்தானே? ஆண்டவர் என்றால் அவர் மகா பெரிய பலனாய் இருக்கிறார். ஆண்டவர் என்றால் அவர் நமக்கு முன்பதாக போய் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் என்றால் என்னுடையதை எல்லாம் பாதுகாக்கிறவராக இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார், என்னை போதிக்கிறவராக இருக்கிறார், என்னோட வாயோட கூட இருந்து பேசுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு வீட்டை கட்டுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் தாவீது மறுபடியும் கர்த்தராகி ஆண்டவரே உமது அடியேன், கர்த்தராகி ஆண்டவரே உமது அடியேன். இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 6 முறை கர்த்தராகி ஆண்டவரே என்றும் 10 முறை அடியேன் என்றும் சொல்கிறார். சரி, இந்த உலகத்தில் தான் நான் அடிமைகளா இருக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். கடைசி அதிகாரம். அந்த கடைசி அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை பாருங்கள். இனி ஒரு புதிய எருசலேம் பற்றி பேசுகிறார். அப்பொழுது இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அப்ப பாருங்க, அடுத்த என்ன போட்டிருக்கு? அவருடைய, அங்கேயும் டூலோஸ் தான். அங்க என்ன போட்டிருக்கு? அவருடைய அடிமைகள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியில் இருக்கும். ஒரு அடிமையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அடிமை சந்தைக்கு போகிறோம். அப்படித்தானே? ஆடு பிடிக்கணும்னா எங்க போனீங்க? ஆடு சந்தைக்கு. அடிமையை பிடிக்கணும்னா அந்த காலத்துல எங்க போயிருப்பாங்க? ஆடு மாடு மாதிரி அடிமையை ஒரு சந்தையில வச்சிருப்பாங்க, அங்க போய் பிடிப்பாங்க.
அப்ப அந்த அடிமையை பிடிக்க போகும் பொழுது எல்லா அடிமையும் பார்த்து வாங்கிட்டு வந்துருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? குச்சி வச்சு தட்டி தட்டி பார்ப்பாங்க, இந்த அடிமை நல்ல அடிமையா, அந்த அடிமை கெட்ட அடிமையான்னு. ஆகவேதான் சொல்லுகிறது வேதம், எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படிக்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டபடியே. chosen. நாம் எப்படிப்பட்ட அடிமை? ஒரு அடிமையை செலக்ட் பண்றாங்க, நம்ம செலக்ட் பண்ணப்பட்ட அடிமை. இந்த செலக்ட் பண்ணப்பட்ட அடிமையை அப்படியே அடிமை எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கிட்டு வந்துருவாங்களா? இல்ல. ஏற்கனவே நம்ம பாவம் என்கிற எஜமான இடத்துல இருக்கிறோம். அந்த பாவம்ங்கிற எஜமான்ட்ட என்ன பண்ணணும்? ஃப்ரீயா தந்துருவானா? அடிமைக்கு என்ன கொடுக்கணும்? ஆடுவங்க போய் என்ன கொடுப்பீங்க? கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? 1 கொரிந்தியர் 6 கடைசி வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. 1 பேதுரு 1:19 வசனத்திலே சொல்கிறார், அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற மாசற்ற இரத்தமாகிய அவருடைய கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். வாங்கியிருக்கிறார்கள் விலைக்கு, நம்ம அவருடைய இரத்தங்கிற விலையை கொடுத்து வாங்கியிருக்கிறார். 3வது அதே 1 கொரிந்தியர் 6:19 வசனத்துல வாங்கப்பட்ட இப்ப அந்த அடிமை, ஆஹா நம்மள ரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டாரு, இனி நம்ம ஃப்ரீயா பறக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்றாரு அதுல? உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பதை அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, அவருடையவர்கள் நாம். அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், விலை கொடுத்திருக்கிறார், வாங்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை பாதுகாக்கிறார், நடத்துகிறார், போஷிக்கிறார். ஆகவே இப்போது நாம் யாரு? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மல்கியா 1:6 நான் எஜமானனானால் நீங்கள் யாரு? அடிமை. நாம் அனைவரும் யார்தான்? அடிமை. இப்போ ஆண்டவர் கேட்கிறார், நான் எஜமானனானால், சிந்தனை உங்களுடைய கரங்களிலே நான் விட்டு விடுகிறேன். லூக்கா 15:19 வசனத்திலே பாருங்கள், ஒரு மகன் இருக்கிறான். 2 நாளைக்கு நான் அதை பற்றி இன்னும் ஆழமாக பேச போகிறேன். ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு பிதாவுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு மகன் நீங்க எனக்கு அப்பாவே இல்லை என்று சொல்லி எல்லா பொருட்களையும் வாங்கி விட்டு சென்று விடுகிறான். அவனை நாம் என்ன சொல்கிறோம்? கெட்ட குமாரன் என்று சொல்கிறோம். அந்த மகன் திரும்பி வரும் பொழுது என்ன சொல்லுகிறான்? நான் இப்பொழுது அவருடைய குமாரன் என்று எண்ணப்படாமல் அவருடைய வேலையாட்களில், அவருடைய அடிமைகளில் ஒருவனாக எண்ணப்படுவேன் என்று சொன்ன அந்த நிமிடம்தான் அவரை ஆண்டவர் என்று அவன் புரிந்து கொண்ட அந்த நிமிடம்தான். அவர் ஆண்டவர், நான் அடிமை என்று அவர் புரிந்து கொண்ட அந்த நிமிடம்தான் அந்த அப்பா அந்த மோதிரத்தை போட்டு, வஸ்திரத்தை அவனுக்கு அணிவித்து, பாதரட்சைகளை அவனுக்கு போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலே கூட 22ஆம் அதிகாரத்திலே அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் ஒரு நாணயத்தை கொண்டு வந்து என்ன சொன்னார்கள்? என்ன கேட்டார்கள்? நாங்கள் ராயனுக்கு வரி கொடுக்கணுமா வேண்டாமான்னு கேட்டார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? ராயனுடையதை. இதுல யாருடைய படம் இருக்கிறது? அந்த காலத்துல ராயனுடைய படம் இருந்தது இல்லையா? அதை யாரு கொடுக்கணும்? தேவனுடையதுன்னா எது? நம்ம தான். கரெக்டா? ஏன்னா இந்த நாணயத்துல ராயனுடைய சாயல் இருக்கிறது, அது ராயனுடையது. உங்களிலும் என்னிலும் யாருடைய சாயல் இருக்கிறது? தேவனுடைய சாயல் இருக்கிறது. ஆகவேதான் அவர் சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் அவருடையவர்கள். உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவர் ஆண்டவர். அவர் வெறுமனே என் இரட்சகர் மாத்திரமல்ல, அவர் கிறிஸ்து மாத்திரமல்ல, என்னை அபிஷேகிக்கிறவர் மாத்திரமல்ல, அபிஷேகிக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, அவர் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய முழு வாழ்க்கைக்கும் ஆண்டவர், என்னுடைய குடும்பத்திற்கான ஆண்டவர், என்னுடைய செயல்களுக்கு ஆண்டவர், என்னுடைய பாதைகளுக்கு ஆண்டவர், என்னுடைய கனவுகளுக்கு ஆண்டவர், என்னுடைய நோக்கங்களுக்கு ஆண்டவர். நான் செய்கிற எல்லா காரியத்திற்கும் அவர் ஆண்டவர் என்றால் எனக்கென்று எந்த உரிமையும் இல்லை.
அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அடுத்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது தனியாக கண்களை மூடி யோசித்து பாருங்கள். அவர் எஜமானனானால் அவருக்கு பயப்படும் பயம் உங்களில் இருக்கிறதா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.